ஒரே போர் அடி. இந்த அப்பாவையும் காணும் அம்மாவையும் காணும். மாலி பீச்சுன்னு போய் எவ்வளவு நாள் ஆகுது. இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர வேண்டியதாகுது. எப்பா என்னம்மா எது கூப்பிடுற? எப்போ எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. எனக்கு 6 அடிக்குது. இவர் பெரிய தோனி. இவரு 6 அடிக்குது. ஒன்ன நான் அடிப்பேன். இப்போ என்ன மரியாதை எங்கன்னா வெளியே கூட்டு போ. நானே வெளியே தலை காட்ட முடியாதுங்கிற நீ நேற்றுக்கு வந்து வெளியே கூட்டு போனீங்கிற. போய் அந்த லோனுக்காரன் எங்க வரானா இல்லையான்னு பார்த்து சொல்லுமா. எவ்வளவு நேரமா அந்த நாத்தத்தில் நானும் நிக்கிறது. 4 நாளா வேலைக்கு போனேன். அந்த காசு என்ன பண்ண? 4 நாள் வேலைக்கு போனத கூட எப்படி கேட்குது பச்சா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒயின் ஷாப்பில் மெடிக்கலுக்கு செலவாயிடுச்சுமா. தலையை சொரியாத. கருமுடி நாள கொட்டிட போகுது. ஒயின் ஷாப்ல போய் குடிச்சா கூத்தான்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஒயின் ஷாப்பு மெடிக்கல் இழுத்துங்கிற. அம்மா கம்பளானா கொஞ்சம் கைட்டு கொடுமா. எத்துமா மார்பூட்டில் வச்சுட்டு அந்த லோனுக்காரனுக்கு லோனு கடன் அடிச்சிடுறேன். ஏன் இந்த ஒரு கம்பளை எடுத்து உன் கண்ணுக்கு பொறுக்கலையா? என் வீட்டுக்காரங்க தெரிஞ்சது அவ்வளவுதான், பிச்சை எடுத்துருவான். இது கம்பளை கேட்டா உங்க வீட்டுக்காரன் பிச்சை எடுப்பானா? எல்லாத்தையும் வேலைக்கு போயிட்டு இருந்தான். எப்பா உன்னா முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, நீ உன் வீட்டுக்காரனுக்கு பயப்படுற, நான் லோனுக்காரனுக்கு பயப்படுறேன். பா அதை விடுப்பா. லோன் காரெல்லாம் வந்தா நான் பாத்துக்கிறேன். நான் சாமி ஆடுற மாதிரி நடிச்சாலே அவன் ஓடிடுவான் தலை தெறிக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பீச்சுக்கு இல்ல மாலுக்கு என்ன கூட்டு போ. என்னம்மா நீ பீச்சுன்ற மாலுன்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஆமா, எத்தனை நாய்க்கு தான் இந்த காவா ஓரத்துலயே கிடக்குது. ஒரு நாய்க்காச்சும் கடலுக்கு கூட்டு போனா என்ன? மாட்டு கொட்டாயிலே போட்டு சாவடிக்கிற. ஒரு நாளைக்கு மாலுக்காச்சும் கூட்டு போனா என்ன உனக்கு? நீ பீச்சுக்கு கூட்டும்போ மாலு கூட்டும்போன்னு சொல்ற, கரெக்டு தான். ஆனா என்கிட்ட மால் இல்லையே. என்னடா இது? நம்ம அப்பன் திருட்டு பையனும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. 2 நாட்டு தேச தலைவரும் என்னவோ பெரிய டிஸ்கஸ் பண்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றானுங்க. என்ன விளங்காத கதையா தான் பேசியிருப்பானுங்க. என்னான்னு போய் கேட்போம். எப்போ என்னப்பா தங்கச்சி கிட்ட ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணினுங்கிறேன். நானும் அந்த மூலையில இருந்து பாத்துனுங்கிறேன். அது ஒண்ணு இல்லைண்ணா, வீட்லயே கடந்து போர் அடிக்குது. பீச்சுக்கு மாலுக்கு கூட்டு போக சொன்னா வாயே திறக்க மாட்டேங்குது. எப்போ தங்கச்சி தான் ஆசைப்பட்டு கேக்குதுல, ஒரு நாள் கூட்டின்னு போனா என்ன? ஆசைப்பட்டு கேக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஏற்கனவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், என்கிட்ட மாலு கூட்டும் போறதுக்கு மால் இல்ல. போயும் உன்னை மதிச்சு கேட்டதுல நீ ஒரு ஆளே இல்லைன்னு அதுக்கு தெரியாது போல இருக்கு. ஸோ ஐப்போவாயா அந்த பொண்ணு என்னயா சொல்லுது, போர் அடிக்குதுன்னு தான் சொல்லுது. அதுக்கு நம்ம இங்கேயே எதனா கேம் விளாட்லாம்ல. அதை விட்டுட்டு சரக்கு அடிக்கிறது, எங்கன்னா ஊந்து கிடக்கிறது, இதுதான் உனக்கு தெரியும். வேற எதனா தெரியுமா? தங்கச்சி ஆசைப்பட்டதை பண்ணி வையா. நீ சொல்றது கரெக்டு தானே. கபடி கிரிக்கெட் எத்தனை பெண்கள் விட்டாடி பெரிய சாதனை பண்ணிக்கிறாங்க. நானும் அது மாதிரி சாதிக்க வேணாவா? கபடி கிரிக்கெட்ல நீ சாதிக்க போறியா? நீ சாதிக்க வந்த மாதிரி தெரியல, நீ என்ன சோதிக்க வந்த மாதிரி தெரியுது. எப்பா இதே மாதிரி பேசிதான் இன்னைக்கு ஃபுல்லா பேசினுக்கிறான். அதெல்லாம் விடு. இப்போ போய் நம்ம கிரிக்கெட் விளாட்லாமா இல்ல கபடி விளாட்லாமா நீ சொல்லு. உண்டியில அதெல்லாம் எத்தனையோ பேர் சாதிச்சுட்டாங்க. நம்ம ஏன் புதுசா ட்ரை பண்ணக்கூடாது? ராஜா ராணி, திருடன் போலீஸ், இந்த மாதிரி ஆட்டத்தை ஆடி சாதிப்போமே. நதி திருடன் போலீஸா? யார் திருடன்? யாரு தெரியல, இவன் தான் திருடன். எப்பா நான் கேம்ல வரேன் பத்தியா திருடன், அதை சொன்னம்பா. நான் உண்மையான திருடன் தான் சொன்னேன். எப்பா ஆனது ஆச்சு போனது போச்சு, வாப்பா போய் விளாட்லாம். கேம்லயாவது திருட மாட்டானான்னு பார்ப்போம். ஓ சமைச்சிட்டு வந்து எப்படிப்பா ஆள்லாம் சேர்த்த? இப்படி ஆள் சேர்த்துன்னு கேக்குறியா? இந்த கிராமத்தியா இவன் போஸ்ட் ஒட்டின்னு இருந்தான், கூப்பிட்டேன் வந்துட்டான். எப்படா அவன் ஒட்டின போஸ்ட கீசின்னு இருந்தான், கூப்பிட்டேன் வந்துட்டான். இவன் எப்படி வந்தான்? அவன் வேணானாலும் ஓடியான்ட்டான் பின்னாடி. வரவனை எப்படிமா வேணான்னு சொல்றது? அதான் கூப்பிட்டு சேர்த்துக்கினேன். எப்பா அப்போன்னு பார்க்குறேன், என்ன வாயிலே குத்திடுவேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காரிய கதை மாதிரி சொல்லுங்கிறீங்க. என்ன கூட்டு வந்து கம்முன்னு இருக்கீங்க? சீக்கிரம் எழுதுங்க, விளையாடலாம். அக்கா கொடுக்க, நான் எழுதுறேன். சும்மா எழுத படிக்க வேற தெரியாது. ராஜாவுக்கு ரா வருமா? இப்போ கோவம் தான் வரும். மரியாதை குறா. ராஜாவுக்கு ரா வருமா? எப்பா என்னப்பா எழுதுறது? கண்மணி அன்போடு காதலன் நான். சினிமா பாட்டு அன்போட காதலன் அறிவில்லாத காதல்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருன்னு தெரியுமாப்பா? எனக்கு தெரியுமா? ராஜா, ராணி, மந்திரி. நீ எந்திரி, முட்டியை வச்சு அழுத்திட்டு இருக்க. ஏமா இதே பேசுன எப்படிமா? ஏதாச்சும் எழுதுமா. தங்கச்சி அதான் பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, எழுது. அடுத்த மாசம் நம்ம வீட்டுல மல்லிகை சாமான்லாம் தேவைப்படல, லிஸ்ட்டை பெருசா எழுதி கொடு, வாங்கிட்டு வந்து குத்துருவாரு இவரு. நான் கேமுக்கு தேவை எழுத சொன்னேன், அதுக்கு போய் சொல்றேன். என்ன இது பேனா எழுத மாட்டேங்குது? பேனா எழுதலையா? அக்கா பேனா எழுதலாம், எச்சு துப்புனாங்க, எழுதுங்கக்கா. நானே பேனா திருப்பி வச்சுக்கிறேன், நீ எச்சுட்டு போற. முனியா எப்பா முனி என்ன சரி, நான் ஒழுங்கா சொல்லு. அக்கா இடையில கோடு போடணுமா?
உன் தலையிலே பொண்ணு போடலான்னு இருக்கிறேன் நானு. ஏன் அப்படியே எதுல தெரியாதா? இல்லை எங்கள் ஊர்லாம் அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஏமா தங்கச்சி, ஏமா இவ்வளோ ஸ்லோவா இருக்க? அம்மா மாதிரியே இருக்க. கேம் விளையாடுறதுக்கே 2 நாள் ஆயிடும் போல இருக்கு. டக்கு டக்குன்னு எழுதி பேப்பரை கிளிமா விளையாட்ட ஆரம்பிப்போம். ஏக்கா இந்த பேப்பரை நான் கிழிக்கிட்டா? ஏண்டா? இல்லை இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா பிறந்ததுலேருந்து நீ என்ன கிழிச்சிருக்கன்னு கேட்பாங்க. இதை நான் சொல்லி ஆகணும்க்கா. எனக்கு இஷ்டல. இதை 3 கிழிக்கணுமா இல்லை 8 கிழிக்கணுமா 6 கிழிக்கணுமா? இப்பெல்லாம் பேசுறதுக்கு உன் வாயை தானே கிழிக்கணும். இப்போ என்ன எழுதுறது? என்ன எழுதணுமா? ராஜா ராணி. ஐயா இந்த பக்கம் நீ போ. நீ சும்மா ராஜா ராணின்னுக்கிட்டு ஒரு சிம்ரன், ஒரு நயன்தாரா, ஒரு திரிஷா, ஒரு குஷ்பு அப்படி வச்சா என்ன? நான் ஆட்டத்துக்கு பேர் சொன்னாக்கா நீ ஆக்டர் பேர்ல சொல்ற. இப்படியே பேசுறது எப்படிமா? பேப்பரை குழிவு போடுமா, நான் எடுத்தல எடுத்து எல்லா செவத்துல ஒட்டனல. எப்போ பேப்பர் ஒட்டணும்லாம் கூட்டம் வந்தா இதான்ப்பா நிலைமை. குளிக்க போட போறேன், எல்லாருக்குள்ள எடுத்துக்கங்க. எல்லாரும் பேப்பர் எடுத்தாச்சா? யாரு திருடன் கரெக்டா கண்டுபிடிங்க. இதுக்கு முதல்ல போலீஸை கண்டுபிடிக்கிறேனே. யாரு போலீஸ் இல்ல? போலீஸா? மோனு அவன்தான்டா போலீஸ். இங்க பாரு, நகத்துல திருடன், இதுல போலீஸா? சரி சரி, திருடனை கண்டுபிடி. அதுக்கு நான் எஸ்பி கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். யோ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா? இது கேம்யா, கேம்ல திருடனை கண்டுபிடியா. கண்டுபிடிக்கிறேன். எல்லோரும் கை ரேகையை காட்டுவோம். யோ என்னயா நாடி ஜோசியமா பார்க்க போற? கைரேகை பார்க்கறதுக்கு? யோ தகப்பா, நீ இழுக்கிற இழுப்புக்கு திருடனே வந்து ஒத்துப்பா போல இருக்கு. நான் தான் திருடனு. அப்ப கூட நடுவில் எனக்கு தானே. என்ன உண்மையாலே போலீஸா மாறிட்டானா தகப்பன்? விட்டா குற்றத்தல் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் போலீஸ்னு சொல்லுவான் போல இருக்குதே. உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் திருடன் யாரும் கண்டுபிடிங்க. இப்ப கண்டுபிடிக்கிறேன். இவன் மூஞ்ச பார்த்தா திருட்டு மொழி அப்படியே இருக்குது. நீ தான் திருடன். நான் ஒண்ணு திருட இல்ல, ராணி நானு. கிழிஞ்சி போன கோணிமா இருந்துன்னு ராணின் ராம்பர். எப்பா அந்த ஆள் தான் திருடன் இல்லைன்னு ஒத்துக்கிறானே, வேற யாராவது சொல்லுப்பா. அப்ப இவன் தான் திருடன். எது நான் திருடனா? நான் வசூல் ராஜா. அப்ப இவன் தான் திருடன். ஏய் தகப்பா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். லைனா திருடனை சொல்லிட்டு வர. உனக்கே சொந்தமா யோசிக்க மூளை இல்லையா? இதுல வேற எஸ்பி கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி திருடனை கண்டுபிடிக்கிறியா? நான் தான் பர்மிஷன் வாங்கணும் டிஜிபி கிட்ட உன்னை கொல்றதுக்கு. கவலைப்படாத, இப்ப கொல்ல மாட்டேன். இப்ப நீ திருடனை கண்டுபிடி. நான் திருடன் இல்லை. ஓ, இவ்வளவு நேரம் நீ தான் என்ன குழப்பிட்டு இருந்த. நீ தான் திருடன். ஓ எதனா கேட்டுற போறேன்ப்பா, நான் மந்திரிப்பா. என்னடா இது? எவனுமே திருடன் இல்லைன்றான். ஒருவேளை நம்ம பெத்த பொண்ணு திருடியா இருக்குமா? நீ தான் திருடி. என் மூளை கெட்ட அப்பா, நான் திருடன் இல்ல சிப்பாய். யாருமே திருடன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் திருட? அப்ப எல்லாரும் பேப்பர் பிரிச்சு காட்டுங்க. அப்படியா? நான் மந்திரி, பாத்துக்குங்க. நான் சிப்பாய், பாத்துக்கங்க. எல்லாரும் பாத்துங்க, நான் ராணி. நீ காட்டு, நீ காட்டு. நீ காட்டு. ஏப்பா திருடனா சொல்ல வேண்டியதானே? இவன் தான்ப்பா திருடன். எந்த திருடன் வந்து தான் திருடன் ஒத்துக்கிட்டான்? அதுக்கு தான் நான் ஒத்துக்கல. சும்மா கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் வரல இந்த கேமுக்கு. போவத நான் வரலையா? சும்மா நீங்களும் உங்க விளையாட்டம். சரி அவன் போனா போட்டோம். நான் வேணா சிப்பாய் சீட் எடுத்து வச்சிடறேன். நான் குளிக்க போறேன், ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துக்கங்க. என் மோதிரத்தை காணுமா? என்னப்பா சொல்ற? ஐயோ என் போனை காணோம். எங்க ஐடியா பாயிண்ட் காணும். ஐயோ எப்பா என் சைனியும் காணோம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்க தெரியாதாப்பா? சாவியை காணும்பா. இது சாவியா? அங்க பாரியா, வண்டியே காணோம். ஐயோ என் திருட்டு பையன் தான் எடுத்து போயிருக்கணும். வாங்க வாங்க. அவன்தான். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது.